ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை இது தனி சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக வீட்லேயே சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நல்லா இதை வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் கோகோ பவுடர். கோகோ பவுடர் வந்து அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தேடினீங்கன்னா கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் சர்க்கரை. எந்த கப்பில் அளக்குறோமோ இது எல்லா மெஷர்மெண்ட்டும் அந்த ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. ஸோ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரு நல்ல விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து நம்ம வெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது என்கிட்ட கேக் டின் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு கிண்ணத்துலேயே பட்டர் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம பேட்டரை ஊற்றி நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கேக் டின் இருக்குன்னா அதில் பேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றி நல்லா பட்டர் இல்லைன்னா கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி தட்டிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக ஈவனாக நம்மளோட பேட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது ஒரு குக்கரை வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு சேர்த்து ஸ்டாண்டு சேர்த்து. ஸோ ப்ரீ ஹீட் பண்ணதில் இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடிடுங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. 40 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு டூத் பிக்கை வச்சு வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வரணும் மாவு. ஒட்டலைன்னா கேக் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைட்ஸ் எல்லாம் ஒரு கத்தியோ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஏதாவது விஸ்க வச்சு நல்லா இது பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், அவ்வளோதான். டடாங், சுவையான சாக்லேட் கேக் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானதான் இது. இதுக்கு அவன் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க குக்கர்லேயே நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்